அந்த ஜோதியை நீங்க உள்ள பார்க்கணும். ஓகே. சாமிய டிவில பாருங்க. அண்ணாமலைக்கு விளக்கு ஏத்திட்டாங்க. அண்ணாமலைக்கு விளக்கு ஏத்தன உடனே நம்ம வீட்டுல ஏத்துவோம். ஏத்தி முடிச்சிட்ட பிறகும் பக்கத்து வீட்டுல எரியுதா, இதுல 27 எத்தனை அணைஞ்சிச்சு, எத்தனை எரியுது, அதெல்லாம் பார்க்க கூடாது. ஃபுல்லா விளக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு, திரி ஏற்றியாச்சு, விளக்கு ஏச்சாச்சு. இதுக்கப்புறம் சாமி வீட்டுல வந்து சாமி பார்த்தா உட்காந்து அந்த ஜோதியை உள்ள பார்க்கணும். நீங்க உள்ள பார்த்தா மட்டும்தான் நமக்கு சக்தி வரும். இப்ப நம்ம எவ்வளவோ சித்தர்கள் பார்க்கணும். திருவண்ணாமலையில எவ்வளவு நீங்க உள்ள பாக்கணும்னா எப்படி அது இப்ப கேக்குறவங்களுக்கு எப்படி புரியும் உள்ள பாக்கணும்னா? சார், ஒண்ணு வந்து அட்வான்ஸ்டு, இன்னொன்னு ஈஸி. நான் 2 சொல்றேன். அட்வான்ஸ்ன்றது தவம் கண்டினியூஸா பண்றவங்களுக்கு உள்ள அமைதியா உக்காந்தாலே உள்ள ஜோதி தெரியும் சார். இது ஒண்ணு. சார் நீங்க சொல்றதே எனக்கு புரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, விளக்கு வச்சு ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கேன், உக்காருங்க. வீட்டுல மெயினா காமாட்சிக்கு முன்னாடி உக்காந்துட்டு அந்த தீபத்தையே பார்த்துட்டு, அண்ணாமலையும் டிவில தீபத்தை பார்த்தோம், இதையும் பார்த்தாச்சு, நம்ம காமாட்சி விளக்க பார்த்துட்டு கண்ணை மூடி அந்த ஜோதியை நெஞ்சில பாருங்க. அவ்வளவுதான் சார். விளக்க பாக்குறீங்க, விளக்க பாக்குறது நெஞ்சில பாக்கணும். அந்த சாமி இங்க பாக்கணும். இது ஒருமுகப்பட்ட எண்ணமா இருக்கணும்னு சொல்றீங்க. எஸ்.